இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, நமது சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சே சூசை மாணிக்கம் அவர்களின் ஆசியுடன் புனிதவார திருவழிபாட்டு நிகழ்வுகளை கேட்டு இறைமக்கள் அனைவரும் பயன்பெற, இறையாசிரை நிறைவாக பெற இந்த ஒளி நாடாவை நமது மறைமாவட்ட ஆனந்தா ஊடக பணிக்குழுவும் திருவழிபாட்டு பணிக்குழுவும் ஒருங்கிணைந்து தயாரித்து வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறது. அருள் பணியாளரும் இறைமக்களும் இணைந்து திருவழிபாட்டு நிகழ்வுகளை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் புனித இரவான இன்று பாஸ்கா திருவிழிப்பு நிகழ்வுகளை தியானிக்க அழைக்கும் திருவழிபாட்டு நிகழ்வுகள். புனித இரவில் பாஸ்கா திருவிழிப்பு. பிரியமானவர்களே, இருளின் பிடியிலும் மரண நிழலிலும் அடிமையின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களுக்கு தான் தேர்ந்து கொண்ட மோசே வழியாக கடவுள் விடுதலை அளித்தார். ஒளியின் பாதையிலே அவர்களை வழிநடத்தி சென்று பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே கரை சேர்த்து தம் மக்களை பேருவகை கொள்ள செய்தார் இறைவன். லட்சிய வாழ்வில் கட்டாயம் துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருபோதும் லட்சியத்தை சிதைக்க இயலாது. இறுதியில் லட்சியம் மட்டுமே வெல்லும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நிரூபித்து காட்டுகின்றது. எனவே இருளில் இருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்விற்கும் கடந்து சென்ற கடவுளை வழித்துணையாகவும் வாழ்வாகவும் கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். இதுவே நமது பாஸ்கா. நம் பாடுகளும் துன்பங்களும் நம்மை கடந்து போகும். நாமும் புத்துயிர் புதுவாழ்வு பெற்று எழுவோம் என்னும் நம்பிக்கையில் இத்திருச்சடங்கில் பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இத்திருநிகழ்வில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரும் பாஸ்கா திரையின் அடையாளமாக
ஒரு திரியை இப்பொழுது ஏற்றுவோம். பிரியமானவர்களே, இப்போது பாஸ்கா புகழுரை மகிழ்ச்சியோடு பாடப்படுகிறது. எகிப்தின் அடிமைத் தலையிலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வந்த இஸ்ரேல் மக்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு இறைவனை போற்றி பாடினர். இன்று தனது ஒரே மகனின் உயிர்ப்பு வழியாக நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று மீட்டு அருள் வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் இறைவனின் வல்ல செயல்களை நினைவு கூர்ந்து பாஸ்கா புகழுரை பாடப்படுகின்றது. நாம் அனைவரும் எரியும் மெழுகு திரிகளை கையில் ஏந்தி அப்புகழுரையை கேட்டு இறைவனை துதிப்போம். விண்ணகத் தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொலியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்ந்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதயப்பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுமுள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல்
செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்புத் தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்கு உரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓமையாகவே பேறு பெற்ற இரவே. பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிபெறும் நாள் மகிழ்வுற இரவும் ஒளிதரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர் விட்டெறியும் இந்த நெருப்புத் தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்கு உரியவை மண்ணுக்கு உரியவையோடும் கடவுளுக்கு உரியவை மனிதருக்கு உரியவையோடும் இணைந்தது. மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம். உமது பேரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு
விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டுச் செல்வாராக. இறை வார்த்தை வழிபாடு. மெழுகுதிரிகளை அணைத்துவிட்டு அமர்வோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் இரவு நேரங்களில் கண் விழித்து கடவுள் தங்களுக்கு செய்த மாபெரும் செயல்களை விவிலியத்தில் வாசித்து திருப்பாடல்களை பாடி செபித்தார்கள். புதிய இஸ்ரேலாகிய நாமும் இறைவன் இயேசு வழியாக செய்த மீட்புச் செயல்களை வாசித்து தியானிப்போம். முதல் வாசக முன்னுரை. ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகை படைத்த இறைவன் படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கிறார். இவ்வாறு தனது படைப்புச் செயல் வழியாக மனிதரோடும் உலகோடும் அன்புறவு கொள்ளும் ஆற்றல் மிகு இறைவன் இந்த வாசகத்தின் வழியாக சென்று சந்திப்போம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 அதிகாரம் 2 இறை வசனம் 2 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புட்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனிதரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புட்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும்
விண்விரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளிதர விண்விரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருவரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும், இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளிதர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, மண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும், திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும், இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. நீர் பூலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக
நீர்த்திரள் நின்றது. உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர். அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். நீரூற்றுகளின் அருகில் வானத்துப் பறவைகள் கூடு கட்டிக் கொள்கின்றன. அவை மரக்கிளைகளில் நின்று என் இசை இசைக்கின்றன. உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உம் மேலறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர். மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உன் படைப்புகளால் நிறைந்துள்ளது. உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசக முன்னுரை. எகிப்தியரின் அடிமைத்தனத்தினின்று இஸ்ரேல் மக்களை அற்புதமாக அவர்களுடைய பாதங்கள் நனையாமல் மோசே தலைமையில் அழைத்து வந்ததையும், பார்வோனின் படைகளை நடுக்கடலில் அமிழ்த்திய வரலாற்று நிகழ்ச்சியையும் விவரிக்கின்றது இவ்வாசகம். கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைத்திரு வசனங்கள் 15 முதல் அதிகாரம் 15 இறைத்திரு வசனம் 1 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுருவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம் பெயர்ந்து முன் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின் பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கைகளை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள்கள் பிரிக்கப்பட்டது. வல பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள்கள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோன் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடு கடல் வரை சென்றனர்.
பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்தார். தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விட்டோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கைகளை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களுள் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் ஆற்றலும் பாடலும் ஆயினரே. ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். கடவுள் எனக்கு இவர்தானே, அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். என் மூதாதையரின் கடவுள் இவர், அவரை நான் ஏத்தி போற்றிடுவேன். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போர்களில் வல்லவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். மூன்றாம் வாசக முன்னுரை. தங்களின் பேராசையாலும் தீய நாட்டங்களாலும் பாவத்தின் பாதாளத்தில் விழுந்து கிடக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தருகிறார் இறைவன். பாவ பசியால் வாடுவோரை அருளின் ஊற்றால் நிரப்ப விரும்புகிறார். பெற்ற தாய் தன் குழந்தையை ஒருபோதும் மறக்க மாட்டாள். அப்படியே அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்பதை நம்மை படைத்த இறை பாசம் தெளிவுபடுத்துகின்றது. நம்மை கட்டி காக்க கூடிய இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தும் இந்த வாசகத்தை கேட்போம். மூன்றாம் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய.
ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
உங்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். நான்காம் வாசக முன்னுரை. சென்ற இடமெல்லாம் கடவுளின் திருப்பெயரை தீட்டுப்படுத்திய இஸ்ரேல் மக்களை அவரே தூய நீரை தெளித்து தூய்மைப்படுத்துவதையும் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் அருள்வேன் என்றும் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை பொருத்துவேன் என்னும் கடவுளனது செயலினை விளக்குகிறது இவ்வாசகம். கவனமுடன் செபிசாய்ப்போம். நான்காம் வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைத்திரு வசனங்கள் 16 முதல் 17 மற்றும் 18 முதல் 28 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடெங்கும் சிதறுண்டு போயின. அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்று வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகின்றேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளுக்கிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தசையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடி செல்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என் நெஞ்சம் உம்மை
மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடி செல்கின்றது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடி செல்கின்றது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவே. கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடி செல்கின்றது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஐந்தாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் திருமுழுக்கு
அவரை உலகிற்கு அர்ப்பணமாக்கியது போன்று கிறிஸ்து இயேசுவில் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கானது நம்மையும் அவரை போன்று லட்சிய வாழ்வு வாழ தூண்டுகின்றது. கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் லட்சியத்திற்காக வாழ்ந்து மறையும் போது நாமும் மரணத்தை வென்று மனிதர்களாகின்றோம். இதனால் நித்தியத்திற்கும் நிலையானவருடன் ஒன்றித்து வாழ்கிறோம் என்பதை எடுத்து காட்டும் இத்திருமுக வாசகத்திற்கு செவி கொடுப்போம். 5ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 3 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நான் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேல் இனத்தவர் சாற்றுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது, ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அரும் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டுக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவர் செயலிது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்கச் சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல் ஆயினர். அப்பொழுது வானதுதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டுச் சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றிக் கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. நேற்று புனித வெள்ளி அன்று நாம் இயேசுவின் பாடுகள், இறப்பை நினைவு கூர்ந்தோம். அவரது பாடுகள், இறப்பிற்கு காரணம் நம் பாவங்களே. என் பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், சிலுவையில் கொல்லப்பட்டார் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள்தான் மனம் மாற முடியும். அவ்வாறு மனம் மாறியவர்கள்தான் இன்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட முடியும். அவர்கள்தான் அல்லேலூயா என்னும் வெற்றி கீதத்தை முழங்க முடியும். யோவான் 12:32 நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்ற ஆண்டவரின் கூற்று நிறைவேறும். இப்போது திருத்தூதர் தோமாவைப் போல உயிர்த்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவர் நமக்கு கூறும் பாடங்களை கற்றுக்கொள்வோம். நீண்ட நாட்களாக என்னில் எழுகின்ற ஒரு கேள்வி, உடலெல்லாம் காயங்களோடு அடக்கம் செய்யப்பட்ட இயேசு உயிர்த்த போது ஏன் 5 காயங்களோடு உயிர்த்தார்? ஒரு குழந்தையின் உடல் போல இருக்கும் அவரது மேனியில் 2 கைகளில் காயங்கள், 2 கால்களில் காயங்கள், விழாவில் காயம். இந்த 5 காயங்கள் தான் இயேசுவின் அடையாளங்களா? ஆனால் தான் நம் ஆலயங்களில் பாடுபட்ட சிலுவையை நாம் வைத்துள்ளோமா? தோமா வழியாகவே பதில் தேடுகிறேன். யோவான் 11:18 நாமும் செல்வோம்
அவரோடு இறப்போம் என்று கூறி தன் வன்முறையான அன்பை வெளிப்படுத்தினார் தோமா. மற்ற சீடரிடம் இல்லாத துணிவான அன்பு தோமாவிடம் இருந்தது. அத்தகைய அன்பினால்தான் மற்ற சீடர்களிடம் அவருடைய கைகளில் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் தோமா. இவரது அன்பின் வேகத்தை உணர்ந்த இயேசு அவருக்காகவே 2ஆம் முறை தோன்றி தோமாவை பார்த்து, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். இப்போது பார்க்கிறோம், இயேசுவின் 5 காயங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி தோமாவின் நம்பிக்கை அறிக்கை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று கூறுகிறார். அவ்வளவுதான், தோமா சரணடைந்து விட்டார். இதுதான் நம் ஒவ்வொருவரின் உயிர்ப்பு விழா நம்பிக்கை அறிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய 5 காயங்களுக்கான 2வது வெற்றி திருத்தூதர் பணிகள் 4:20 உள்ளது. பேதுருவும் யோவானும் தலைமைச் சங்கத்தாரை நோக்கி, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்றனர். இதுதான் நம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும். அடுத்து 3வது வெற்றி, இன்று திரு அவை போற்றும் மறை சாட்சியர்கள், புனிதர்கள். இவர்கள் அனைவரும் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று மாறாத காயங்கள் பெற்றவர்கள். இவர்கள்தான் நம் இறை உறவின் ஒன்றிப்பிற்கு வழிகாட்டிகள். அன்புக்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய 5 காயங்களை இப்போது எண்ணி பார்ப்போம். இயேசுவின் 2 காரங்களில் காயங்கள், அவர் செய்த எண்ணற்ற புதுமைகள், நோயாளர்கள் நலம் பெற்றது, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது முதல் திராட்சை ரசம் அவரது இரத்தமாக மாறியது வரை அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். யோவான் நற்செய்தி 5:36 இயேசுவே கூறுவார், நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்று இயேசுவே தன் கரங்கள் ஆற்றிய செயல்களின் மேன்மையை எடுத்துரைக்கிறார். அதுபோல பேதுரு திருத்தூதர் பணிகள் 10:38 இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சான்று பகர்கிறார். இவ்வாறு இயேசு செய்த நன்மைகளின் அடையாளங்களே 2 கைகளின் காயங்கள். நம் கைகள் இன்று செய்யும் நல்ல செயல்கள்தான் நாளை இயேசுவின் முன் நம்மை அடையாளப்படுத்தும் சான்றுகள். இயேசுவின் 2 கால்களின் காயங்கள். இயேசு ஊர் ஊராய் நடந்து சென்று நற்செய்தியை முழங்கினார். இயற்கை சூழலில் மக்களை அமர்த்தி இயற்கையை பார்த்து இறை தந்தையை வெளிப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 26-34 இறை வார்த்தைகள் இந்த உண்மைக்கு சான்றாகும். வானத்து பறவைகளை நோக்குங்கள் என்கிறார். அடுத்து விண்ணக தந்தை அவற்றிற்கு உணவளிக்கிறார் என்று பதில் கூறுகிறார். காட்டு மலர் செடிகளை கவனியுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்.
கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்று இயற்கையில் நிறைந்திருக்கும் இறைவனை காணச் செய்கிறார். அடுத்து இயேசுவின் பாதம் பட்ட இடம் புனிதமானது. அவர் சிலுவை சுமந்து சென்ற பாதைதான் இன்று நமக்கு மீட்பின் பாதையாக இருக்கிறது. அடுத்து யோவான் 12:3 மரியா விலையுயர்ந்த நறுமண தைலத்தை அவரது காலடிகளில் பூசி கூந்தலால் துடைப்பதை பார்க்கின்றோம். இயேசு அதை தடுக்கவில்லை. அது தன் அடக்க நாளை முன் உணர்த்துகிறது என்கிறார் இயேசு. இறுதியாக இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவி தன் அன்பையும் தாழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார். தம் சீடர்களுக்கு அவர் முன்மாதிரியானார். இத்தகைய இயேசுவின் மாட்சியையே அவரது கால்களின் காயங்கள் வெளிப்படுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் நடக்கும் பூமி நமக்கு சொந்தம் அல்ல. அது ஆண்டவருக்கும் அனைவருக்கும் உரியதென உணர்ந்து கொள்வோம். பூமியை புனிதப்படுத்த நடப்போம். பிறரை புனிதப்படுத்த நம் கால்களில் காயங்கள் ஏற்போம். இயேசுவின் விழாக்காயம். யோவான் 19:34 படைவீரர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று பார்க்கிறோம். இயேசு தன் இதயத்தில் சுமந்த அவமானங்கள், அவநம்பிக்கைகள், இவற்றின் அடையாளமே அவரது விழாக்காயம். அதுவே நம் அருள் வாழ்வின் ஊற்று. நாம் நம் வாழ்வில் சந்திக்கும் அவமானங்கள், தோல்விகள், அவதூறுகள் எதுவாயினும் நம்மை அழிக்க முடியாது. பொறுமையோடு அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவைகள் நம் வெற்றியின் தழும்புகளாகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தாங்கியிருக்கும் அல்லது பெற்றிருக்கும் காயங்களே நாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் என்பதற்கு சான்றாகும். மேலும் காயங்கள் வீழ்ச்சியின் அடையாளம் அல்ல, வெற்றியின் முத்திரைகள் என்பதை உணர்ந்து கொள்வோம், உணர்ந்து வாழ்வோம். ஆமென். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். எல்லாரும் எழுந்து மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொள்வோம். நம்முடைய பாவச் செயல்களின் மூலம் திருமுழுக்கின் அருளை இழந்து வாழும் நாம் மீண்டும் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்து இறை உறவில் வாழ உறுதியெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை பாடி ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை உயிர்த்த ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, அன்பால் உலகை இயேசு வென்றது போல அன்பால் இறை ஆட்சியை அமைக்க பயணம் செய்யும் உமது திரு அவைக்கு உமது அருள் ஆசியை தாரும். அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் யாவருக்கும் ஆவியின் கனிகளை பொழிந்து கொரோனா தொற்று நோயின் கொடூர தாக்குதலில் இருந்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே இறைவா, நீர் உருவாக்கிய இந்த பூமியில் நாளும் காணும் வன்முறை, போர், கலவரம், தீண்டாமை, கல்லாமை, இல்லாமை அகன்று மக்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமத்துவத்தின் சங்கமமே இறைவா, உலகில் வாழும் மாந்தர் யாவரும் செய்யும் தொழிலால், பேசும் மொழியால், சேர்ந்துள்ள செல்வத்தால், பிறப்பால், வளர்ப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கும் நிலையில் உள்ளனர். எங்கள் மனங்களில் மண்டியுள்ள ஏற்றத்தாழ்வு அழுக்குகள் அகன்று அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் சமத்துவத்திற்காக உழைக்க அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, விரோதத்தால் விலகி நிற்கும் மக்களை கடைக்கண் பாரும். இவர்களின் நெஞ்சங்களில் நிறைந்துள்ள பகைமை, பொறாமை, விட்டு கொடுத்து வாழும் மனமில்லாமை போன்ற எண்ணங்கள் மாறி பாஸ்கா மகிழ்வினில் உறவுகளை ஊக்கப்படுத்தி வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் தெய்வமே இறைவா, கொரோனா தொற்று நோயின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் அப்பாவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உமது அருளால், ஆசிரால் காப்பாற்றப்பட்டு மீண்டும் நீர் காட்டிய உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு எழுப்பியுள்ள இந்த வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகின்ற எம் தந்தையே, உமது வல்லன்மையால் நாங்கள் உம் அருள் வரங்களை நிறைவாக பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். நமது அன்பை அவருக்கு காட்டும் அடையாளமாக நமது உழைப்பின் பயனாக கிடைத்த பொருட்களையும் நாம் இந்த தவக்காலத்திலே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களையும் பணத்தையும் நாம் இப்பொழுது காணிக்கையாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எடுத்து வைப்போம். போற்றி புகழ்தல். அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் இறந்து உயிர்த்த இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் நடுவில் எழுந்தருளி எங்களை புனிதப்படுத்தி வழிநடத்துகின்ற தூய ஆவியாரே, உம்மை போற்றுகிறோம். இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் துன்ப வேளையிலே எங்களோடு இருந்து துயர் துடைத்து ஆறுதல் அளிக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் நோயுறும்போது
நலம் தரும் நாயகனாக வந்து எங்களை சந்தித்து குணமாக்குகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இறைவா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். என்றும் எங்களோடு தங்கி எங்களை பலப்படுத்தி உமது வல்லமையாலும் ஆற்றலாலும் நிரப்பி காத்து வருகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இறைவா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். மூவரு இறைவா, விண்ணகமும் மண்ணகமும் உம்மை பணிந்து வணங்கி உமது வல்ல செயல்களை புகழ்கின்றன. நாங்களும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பலியின் நினைவு. நம்முடைய மீட்புக்காக தம்மையே கல்வாரியில் பலியாக்கினார் கிறிஸ்து. அப்பலியை நாம் இப்போது நினைவு கூறுவோம். அருள் அடையாள முறையில் தொடர்ந்து நமக்காக பலியாகும் கிறிஸ்துவோடு நம்மையும் நம் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் இணைத்துக் கொள்வோம். எங்களுக்காக பலியாகும் அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்கிறோம். அன்று கல்வாரியில் பலியான நீர் இன்று திருப்பலி கொண்டாட்டங்களில் எங்களுக்காக மீண்டும் மீண்டும் பலியாகின்றீர். வாழ்வளிக்கும் உணவாக உம்மையே எங்களுக்கு அளிக்கின்றீர். இன்று உம் பலியை நாங்கள் அருளடையாள முறையில் கொண்டாட இயலாவினும் உமது கல்வாரி பலியை நினைவு கூறுகின்றோம். அந்த பலியோடு எங்களையே இணைத்துக் கொள்கிறோம். எங்கள் இன்பம், துன்பம், ஏற்றம், ஏமாற்றம், சிக்கல்கள், பிரச்சனைகள், வேலைகள், திட்டங்கள் அனைத்தையும், எங்கள் வாழ்வு முழுவதையும் உமக்கு உகந்த பலியாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எளிய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். எம் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நீர் புனிதப்படுத்தியருளும். நாங்கள் எங்களையே மறுத்து தியாக உணர்வோடு உம்மை பின்பற்றச் செய்வீராக. எம் சகோதர சகோதரிகளில் உம்மை காணவும், அவர்களை முழு உள்ளத்தோடு ஏற்று அன்பு செய்யவும், தாராள உள்ளத்தோடு அனைவருக்கும் பணிபுரியவும் வரமருள்வீராக. ஆமென். திருவுணவின் நினைவு. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நம் தந்தையாகி இறைவனை போற்றவும், இறையாட்சி இவ்வுலகில் வளரவும் இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டை அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இவ்வழிபாட்டில் பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் அன்பிலும் நட்புறவிலும் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். அவரே நம்மிடையே காணப்படும் பிளவுகளை அகற்றி
நம்மை அன்பின் குடும்பமாக உருவாக்குகிறார். எனவே நாம் அன்புறவில் நிலைத்து வாழ்வோம் என்பதன் அடையாளமாக ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உன் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் ஊற்றாகி இறைவா, இந்த வழிபாட்டின் வழியாக நீர் எங்களை சந்தித்தீர். உமது திருவார்த்தையால் எங்களுக்கு வாழ்வளித்தீர். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாய் ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்கு உரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இறைவனின் இறுதி ஆசீர் பெற அனைவரும் தலை வணங்குவோம். நன்மையே உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசீரை பொழிந்து எல்லா தீமைகளினின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். நம் புகலிடமாகிய இறைவன் நம் நம்பிக்கையை வளர்த்து எதிர்நோக்கை உறுதிப்படுத்தி
நாம் இறுதி வரை அன்பிலும் அமைதியிலும் நிலைத்திருக்கச் செய்வாராக. ஆமென். கருணை மிகுந்த கடவுள் நம்மை இரக்கத்துடன் கண்ணோக்கி நம் திட்டங்களும் முயற்சிகளும் விருப்பங்களும் நிறைவேறச் செய்வாராக. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்து சான்று பகர சென்று வருவோம். அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா.